நமசிவாய ஓம் சிவாய நமக. ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நான் பாரம்பரிய ஜோதிடர் திருப்பூர்லேருந்து ராஜலட்சுமி பேசுகிறேங்க. இப்போது கனவு காணுதல் பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நைட்டு இந்த மாதிரி கனவு கண்டேன், நல்லதா, இந்த மாதிரி கனவு கண்டேன், இப்படி வந்திருக்கு அப்படின்னு பற்றி நிறைய கிளைண்ட்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்கான ஒரு சிறிய விளக்கம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது சொப்பன பலன்கள். பகலில் காணும் கனவுக்கு எப்பயுமே வந்து பலன் கிடையாது. ஜாமம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இரவில் காணும் கனவுக்கு மட்டும்தான் வந்து பலன் இருக்குது. அது எந்தெந்த நேரத்தில் கனவு கண்டால் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது எவ்வளோ காலகட்டங்களில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது ஜாம வேலைகளை வந்துட்டு ஒரு 5 பிரிவுகளாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. அந்த ஜாமங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈவினிங் மாலை நேரங்களில் மாலையில் 6 மணியிலிருந்து 8:30 மணிக்குள்ளே காணும் கனவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக பலன் வந்து இருக்குமா இருக்காதுங்கிறத விட அந்த கனவு வந்து நடக்கிறதுக்கு வந்து நிறைய நாட்கள், அதாவது 1 வருட காலகட்டங்கள் வந்து எடுத்துக்கும். சரிங்களா? அது நல்ல கனவாக இருந்தாலும் சரிதான், கெட்ட கனவாக இருந்தாலும் சரிதான், அது நடக்கிறதுக்கு 1 வருட காலகட்டங்கள் வந்து எடுத்துக்கும் 8:30 மணிக்குள்ளே காணக்கூடிய கனவுகள். சரிங்களா? அடுத்தது 2வது ஜாமம் சொல்லக்கூடியது 8:30 மணியிலிருந்து 10:45 மணி வரை. இந்த காலகட்டங்களில் நீங்கள் கண்ட கனவுகள் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதங்கள் வந்து டைம் எடுத்துக்கும் அது நடக்கிறதுக்கு. அடுத்தாவது 3வது ஜாமம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா 10:45 மணியிலிருந்து 1:30 மணி வரை. இந்த காலகட்டங்களில் நீங்கள் கண்ட கனவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 மாத காலகட்டங்கள் எடுத்துக்கும். அதாவது 4வது ஜாமம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 மணியிலிருந்து 3 மணி வரை. இந்த காலகட்டங்களில் நீங்கள் கண்ட கனவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 நாட்கள் வந்து டைம் எடுத்துக்கும். 5வது ஜாமம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விடியற் காலை சுமமுகூர்த்த வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது விடிய காலை கண்ட கனவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை. இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கனவு கண்டீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது உடனே செயல்பாடு எடுக்கும். அது நல்ல கனவாக இருந்தாலும் சரிதான், கெட்ட கனவாக இருந்தாலும் சரிதான், உடனே நடைபெறுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இது நல்ல கனவாக இருந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உடனே எழுந்திரிச்சு அடுத்த வேலைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடணும். இதே கெட்ட கனவு அந்த காலகட்டங்களில் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு 1 நிமிடம் வந்து கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிக்கணும். சரிங்களா? இது வந்து கடைபிடிச்சுக்கோங்க. சரி, நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எப்படி பிரித்து நாங்கள் பார்க்குறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் விஷயங்கள் பார்த்திங்கன்னா சுபமான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். அதாவது கனவுல வந்து பார்த்திங்கன்னா பசு, எருது, யானை, தேவ ஆலயங்கள், அரண்மனை, மலை உச்சி, விருட்சம், இவைகளில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறுறது மாதிரி கனவு கண்டிங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாமிச உணவுகள், மலஜலம், தயிர் சாதம் புசித்தல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கனவு. அடுத்தது வஸ்திரங்களில் பார்த்திங்கன்னா வெள்ளை வஸ்திரம் தரித்தல், ரத்தின கற்கள் வந்து பார்க்குறது, அடுத்தது பார்த்திங்கன்னா சந்தனம் பூசிக்கிறது, வெத்தலை பாக்கு போட்டுக்கிறது, கற்பூரம், அகில், வெள்ளை புஷ்பம், இவங்கள்லாம் வந்து கனவுல பார்த்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெண்ணிற பாம்பு கடித்தல், தேல் கடித்தல், சமுதிரம் தாண்டல், நெருப்பில் வந்துட்டு அகப்படுற மாதிரியான ஒரு விஷயம், இவங்கள்லாம் கனவுல வந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கனவுல தோன்றுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாகவே எடுத்துக்கலாம். சரிங்களா? இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். அடுத்தது கெட்ட கனவுகளில் வந்துட்டு காணக்கூடிய விஷயங்களை வந்து இன்னொரு பதிவாக நான் வந்து போடுறேன். எந்த காலகட்டங்களில் கெட்ட கனவு வந்துச்சுன்னா என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத இன்னொரு பதிவில் வந்து நான் போடுறேன். நன்றிங்க.